கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யாட்டுக்குள்ள ஒரு பறவையா நீ வந்த உள்ள ஒரு கருவியா நீ என்ன பார்த்ததால நானும் நகரவில்லை என் கண்ணுக்குள்ள உன்னை விட்டா யாரு இருக்கா நீயும் வேணா யாரும் வேணா போடி என் வீட்டுக்குள்ள நிக்கிது பராடி என் வாழ்க்கையில பொருளுது கோடி ஆனாலும் வருவேன் உன்னை தேடி போ போ உன்னை விட்டா யாரும் இல்ல நோ 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 ரொம்ப நாளா நானா இல்ல லோ 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 என் மனசுக்குள்ள லோ 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 போ 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 உன்னை விட்டா யாரும் இல்ல நோ நோ நோ. எப்பா இந்த பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு அதை அப்படிக்கா தூக்கி போட்டு மல்லாக்கா படுத்து கையை மேலே வச்சு காலை மேலே தூக்கி போட்டு அப்படியே படுத்தோன்னு வைங்களேன், அப்படியே நல்ல ஒரு தூக்கம் வரும். தூங்கி எந்திரிச்சக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு படத்தை போட்டு உட்காந்தோன்னு வைங்களேன், அப்படியே போகும் பாருங்கள் டைமு. அப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு நாள் நான் பண்ண காரியம் தான் நம்ம வீட்டில் முதல்ல எது கண்ணாடி, இது ஓகேவா இருக்குமா? இல்லை, அந்த கண்ணாடி தான் கரெக்டாக இருக்கும். இருக்குல்ல, இருக்கு. நான் உனக்கு உதவ நினைக்கிறேன், என் உடலை எடுத்துக்கொள், மீண்டும் உயிர் தெழுவாய், பரிசுத்த பிரேத ஆத்மா. அரே பாய், எங்கடா லைட்டர் காணோம். நான் உதவ நினைக்கிறேன், என் உடலை எடுத்துக்கொள், மீண்டும் உயிர் தெழுவாய் என பரிசுத்த பிரேத ஆத்மா. ஓகே டன். நான் யாரையும் காணோம். யாரு நமக்கே கண்ணாமூச்சியா? எல்லாரையும் என்னடா பண்ணுவேன்? எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டனா நான் பாட்டுக்கு போயிடுவேன். இல்லை, கொண்டு புதைச்சிட்டு தான் போவேன். சரி, என்ன வேணும்? புரிஞ்சுதா? என் வீடு வந்து உட்காந்துருக்கு பேர் தரித்திரம். சொல்லு.
சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வா போ. ஆனால் 5 நிமிஷத்தில் நீங்கள் இருக்க இல்லை. போ. வாடா வந்துட்டியா? அதுக்குள்ள வந்துட்டா வீரமல் அவ்வளோ பசி. சாப்பிடலாமா? ரொம்ப பசிக்குது. என்ன பார்க்குற? நீ தானே போக சொன்ன உன் உடலை தருகிறேன் என்று. பின்ன என்ன ஆவிப்பா, சாப்பிட்டா காத்துலேயே போயிடும், உடம்பு நிற்காது. இதான் உடம்பு தரேன்ன. சாப்பிட்டு கிளம்புறேன். ஓகே. அவன் ஃப்ரெண்டு ஆளு கூடலாம் உட்காந்து சாப்பிடுவான். பேய் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. சரி குட்டி போட்டலாம். பெரிய பொருளை போட்டு போட்டலாம். சாப்பிட்டு என்னப்பா என்னப்பா ஆவியா வந்து படையில பார்த்தா கையில் பண்ணுற பயமுறுத்த வராங்க. இல்லைங்க கூட்டா சோறு திங்க பாடா வந்த சிக்கன் நிறைய படத்துல மாசம் இந்த மாதிரி எப்படி செத்துருப்பாங்க, யாராச்சும் கொண்டிருப்பாங்க, அவங்க தான் ஆவியா சொல்லுவாங்க. அவங்கள படிவாங்க நீ வருவ. சரி நீ என்ன சோத்துக்கு வந்துருக்க? பேக்ரவுண்ட்ப்பா நான் என்ன கேட்டுட்டு இருக்கிறேன், என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? சரி ஓகே, உழைக்கு தலை. சரி நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? ஏதாச்சும் ஒரு பேசுவோம். அதுவும் கரெக்டு தான். சோத்துக்கு தான் வேலைக்கு போகணும். வேலைக்கு போனாலும் சோறு கிடைக்கும். சாப்பிடாது எடுத்துக்க எல்லாம் வாங்கணும். நான் உயிரை என்னை கூட்டிட்டு போயிருப்பான் உடம்ப. அது ஒன்றும் இல்லைப்பா. கொஞ்சம் சார் நல்லா சார் பட்டியலே கரெக்டாக சார். யாரும் சோறு போடவில்லை, சோறு வாங்குற அளவுக்கு காசும் இல்லை. பணக்காரலாம் வாழ்கிறோம். லஞ்சா திரும்பாங்களே நம்ம அப்படியா? இவனை விட்டா பேசிட்டு இருப்பான், முடிச்சுருவோம். பார்த்தீங்களா, பேய்க்கு கூட பசிக்குது. அப்படி இருக்கப்போ நம்மளை மாதிரி இருக்கிற சராசரி மனுஷங்களுக்கும் பசிக்கும். அதுக்காக உங்கள் சாப்பாட்டை தர சொல்லலை, நீங்கள் வாங்குகிற சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். சின்ன மெசேஜ்.